வெல்கம் டு சிரா ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டுக்காடு வில்லேஜில் தாங்க இருக்கிறோம். முட்டுக்காட்டில் நம்மளுக்கு ஒரு பங்களாவோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். பங்களா வந்து சேலுக்கு வந்து பங்களா சிவியூ பங்களா. இது பார்த்திங்கன்னா ஈசிஆர்லேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ்க்குள்ளே வரும். இந்த பங்களா பார்த்திங்கன்னா சீடர்லேருந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ராப்பர்ட்டியாக வரும். இதுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ரோடு கொடுத்துருக்காங்க. இந்த ரோடு தான் வந்து இதுக்கு வர என்ட்ரன்ஸு. ஸோ இந்த கேட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடும். இது ஒரு 18 ஃபீட்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரோடு போட்டிருக்காங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா 2 பக்கம் சைடில் மரம்லாம் நட்டுருக்காங்க. கல் பதிச்ச ஒரு ரோடு. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் வரும். உங்களுக்கு என்ட்ரன்ஸும் வெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ வாஸ்துபடி வந்துட்டு எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 5 பெட்ரூம்ஸ் இருக்குது வித் ஸ்விம்மிங் பூல்லு, ஒரு வாட்ச்மேன் ரூம்ஸு, அதுக்கப்புறம் கார் பார்க்கு, கவர்டு கார் பார்க்கு இருக்குது, ஓப்பன் கார் பார்க்கு இருக்குது. பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் கார்டன் இருக்குது, பேக்லேயும் கார்டன் இருக்குது, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, 5 பெட்ரூம்ஸு, ஒரு கிச்சனு, ஒரு சிட் அவுட் ஏரியா. ஸோ ஒரு பெரிய லிவிங் ரூமு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிவிங் ரூம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பீப்புள் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு லிவிங் ரூமு அமைச்சிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இதில் வந்து படி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறது ஒரு உட்டன் ஃப்ளோர் மாதிரி போட்டு படி போட்டிருக்காங்க. நல்ல ஒரு டிசைன்டு படியாக இதில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. சிவியூ பங்களா. இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து 3 பெட்ரூம்ஸு, ஹாலு, கிச்சனு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம்ஸு வித் சிவியூ பெட்ரூம்ஸு. இது எல்லாமே நீங்கள் வந்து பெட்ரூம்லேருந்தே நீங்கள் வந்துட்டு படுத்துக்கிட்டே வந்து சன்செட் பார்க்கலாம். ஸோ அந்த அளவுக்கு டிசைன் தான் வந்து கட்டியிருக்காங்க. இதோட பில்டிங்கோட ஓல்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் தான் இங்கே இருக்கும். ஸோ அன்யூஸ்டு ப்ராப்பர்ட்டி. இது வந்து யூஸ் பண்ணவே இல்லை, கட்டிட்டு அப்படியே வந்துட்டு அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படியே வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு சேலுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 10,000 ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து ஒரு போர்ட்டிகோ இருக்குங்க. வெஸ்ட் ஃபேஸிங்கில் வந்துட்டு என்ட்ரானோடனே நேராக காரை போயிட்டு நீங்கள் வந்து போர்ட்டிகோலேயே விட்டுட்டு நீங்கள் அப்படி நடந்து என்ட்ராகலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு போர்ட்டிகோ வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹோட்டலில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நீங்கள் சுற்றி அப்படி கார் பார்க் ரோடு மாதிரி போட்டிருக்காங்க. சென்டராக ஒரு கார்டனு, சைடில் கார்டனு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படி 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கார்டன் போட்டிருக்காங்க. அதுவும் வந்துட்டு உங்களுக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணி போட்டிருக்காங்க. பேம்போஸ் அதெல்லாம் போட்டிருக்காங்க. சின்ன சின்ன கார்டன்லாம் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள், அப்போ தான் டீட்டெயில் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இது பார்த்திங்கன்னா சிவியூ வந்து ஹால்லேருந்தே நீங்கள் உட்காந்துட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹாலு, நல்ல ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கிளாஸ் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க பேக்கில், ஸ்விம்மிங் பூல் சைடு. ஸோ ஸ்விம்மிங் பூலோட வியூஸும் வந்துட்டு நீங்கள் ஹால்லேருந்தே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஈஸ்ட் ஃபேஸிங்கில். இதில் பார்த்திங்கன்னா 3 பெட்ரூம்ஸ் கிரவுண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம்ஸு. இது தாங்க கார்டன், பேக் சைடு சிவியூ கார்டனு. இதில் வந்துட்டு நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிட் அவுட் ஏரியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுதான் சிட் அவுட் ஏரியா, அந்த கார்னரில் இருக்கிறது. நீங்கள் வந்து எதாவது ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா ஃபுட்டுக்கிட்டு அங்கே வச்சுக்கிட்டு அரேஞ்ச் பண்ணலாம், பஃபே சிஸ்டம் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கார்டன். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சி தாங்க. ஸோ டைரெக்டாக சி தான். சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே பங்களா வீடு தான் இருக்குது, பங்களா தான் இருக்குது. ஸோ எல்லாமே சூப்பர் ஏரியாங்க. கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கு பிடிக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பீச்சிலேருந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக வரும். நம்மளோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி வரும். இதுக்கு வந்து பேசேஜ் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, ரோடு ப்ரைவேட் ரோடு. ஸோ மெயினில் வந்து ஒரு கேட் இருக்குது. இது தாங்க கிச்சனு. ஸோ கிச்சன் பார்த்திங்கன்னா நியர்பை ஸ்விம்மிங் பூலில் கிட்ட வருது. இது பார்த்திங்கன்னா நல்ல வாஸ்துபடி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இது உட்டன் ஃப்ளோர் வந்துட்டு உங்களுக்கு உட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா கிளாஸ் எலிவேஷன் போட்டிருக்காங்க. இது வந்து உட்டன் ஃப்ளோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ஸு. இது வந்து சிவியூ பெட்ரூம்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு கிச்சனுக்கு மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் கப்போர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சிவியூ பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக தெரியுது. இது ஒரு ஜக்கூசி வித் பாத்ரூமே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு இருக்கும் போல இருக்குது, அவ்வளோ பெரிய பாத்ரூமு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதில் பாருங்கள் சிவியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் படுத்துக்கிட்டே வந்துட்டு சிவியூ சன்செட்லாம் பார்த்துக்கலாம். இதில் ப்ளஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி இந்த டெரஸ்லேயும் நீங்கள் வந்து சிட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது.
நல்ல ஒரு டிசைன் பண்ணி நல்ல டேஸ்ட்டாக அவங்க டேஸ்ட்டு கட்டியிருக்காங்க. சீயோட பார்த்தீங்கன்னா வியூஸ்லாம் வந்துட்டு நல்லா சூப்பராக வேவ்ஸ்லாம் வந்து அப்படியே அலையெல்லாம் அடிச்சிட்ருக்கு. ஸோ நல்ல ஒரு வியூ ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா இதோட ஸ்கொயர் ஃபீட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது இருந்தாலும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு கட்டியிருக்காங்க வித் ஸ்விம்மிங் பூலு. இது கட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 years ஓல்டு. நல்லா அப்படியே யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க கட்டி. ஸோ அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வச்சுருந்தாங்க. இப்போது வந்துட்டு இதை வந்து விற்பனைக்கு வந்துள்ளது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு வந்து கால் பண்ணுங்கள். இதுதான் மெயின் என்ட்ரன்ஸு. அவ்வளோதான் கைஸ், நம்ம ப்ராப்பர்ட்டி ரிவ்யூ பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.